இன்னைக்கான மினி vlog என்னன்னு பார்க்கலாமா? லஞ்ச் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கிர்னி பழம் வாங்கிட்டு வந்தது நல்லா பழுத்துருச்சு. சீசன் முடிஞ்சாலுமே பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக சுகர், நிறைய பால் ஊற்றி ஐஸ் கியூப் எதுவுமே சேர்க்காம மில்க் ஷேக் மாதிரி அடிச்சு குடிச்சிட்டு அவங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ரீசெண்டாக நண்டு வாங்கியிருந்தப்போ கொஞ்சோண்டு முட்டை எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இப்போ அதை வச்சு சூப்பராக நண்டு ரசம் பண்ண போகிறேன். நண்டு ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். யூஸ்வலாக இது குட்டி குட்டியாக கிடைக்கிற ஆற்று நண்டு, வயல் நண்டை இடிச்சு போட்டு பண்ணுவாங்க. ஆற்று நண்டு கிடைக்காது இல்லை பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி கடல் நண்டை இடிச்சு போட்டு செய்யுங்க. கடல் நண்டில் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்கும். இப்போ கிளைமேட் வேற மாறி மாறி வருது. எப்போ மழை பெய்யுது, எப்போ குளிர் அடிக்குது, எப்போ வெயில் அடிக்குதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் கிளைமேட்டுக்கு நண்டு ரசம் ஒரு சூப்பரான ஆப்ஷன். கோல்டு காஃபிலாம் இருந்தால் சுட சுட இந்த நண்டு ரசத்தை ஒரு பவுலில் ஊற்றி அப்படியே குடிச்சிருங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். நண்டு ரசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு இடிச்சு கூடவே நண்டையும் இடிச்சு மொத்தமாக தாளிச்சு விட்டு புளி கரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸிங்கிறதுனால ரஃபாக காட்டியிருக்கேன். ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உண்மையாக சொல்லணும்னா வெறும் வாயில குடிக்க தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் மழை பெஞ்சு கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ ஒரு ரவுண்டு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வில்லேஜ் மில்க்ல ஜஸ்ட் 40 rupeesக்கு நல்ல க்ரீமியான ரோஸ் மில்க் குடிச்சிட்டு வீட்டுக்கும் வாங்கிட்டு வந்துட்டோம். ரெசிபி வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷீரூஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.